நம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. யாரோ நமக்கு பெருமையை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. யாரோ நாம் சிறுமை அடையும்படியாக செய்யக்கூடியவர்கள் கிடையாது. நம்முடைய செயல், சொல், நடத்தை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நாம் பெருமை அடைவதும் சிறுமை அடைவதும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நாம் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்பது புலப்படாமல் போய்விடும். அப்போ அந்த இடத்திலே மற்றவர்களோடு சேர்ந்து வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. என்ன செய்வாங்க? எப்போ பாரு இவங்க ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்காங்க, இவங்கள்ட்ட போய் எதுவும் பேசி பயனே கிடையாது, நம்ம ஒதுங்கிக் கொள்வோம் என்று அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இல்லை என்றால் நம்மை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். நம்ம பெருமை அடையணும் அப்படின்னா படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். படிப்போட அனுபவம் என்பது முக்கியம். இந்த அனுபவம் கற்றுத்தருகின்ற பாடம் இருக்கிறதே, அது நம்மை நல்வழியில் நடக்க செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் தானே, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்று சொல்லப்பட்டிருப்பது நாம் அறிந்ததாகும். எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி போனோம் என்பது முக்கியமானது கிடையாது. நம்மிடத்திலே குறைகள் இருக்கும். அந்த குறைகள் களைவதற்குரிய வழி என்ன? களையாமல் இருந்தால் நாம் எப்படி மிகப்பெரிய முட்புதர்களாக மாறிவிடுவோம். அந்த முட்புதர்களாக மாறுவதால் நமக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா? அல்லது ஊராரால் நாம் பழித்தூற்றப்படக்கூடியவர்களாக இருப்போமா? கண்டிப்பாக பழித்தூற்றப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். இப்போ நற்காரியங்கள் செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 3 குரங்குகள் இருந்தன. அந்த குரங்குகள், ஒரு குரங்கு என்ன செய்யக்கூடியதாக இருந்தது? தனது காதினை பொத்திக் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். இன்னொரு குரங்கு வாயினை பொத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு குரங்கு தனது கண்களை மூடிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படி பொம்மையை நாம் பார்க்கிறோம். இது என்ன? கேட்பது நல்லதை கேள், பார்ப்பது நல்லதை பார், பேசுவது நல்லதை பேசு என்பதுதான் அந்த பொம்மைகள் உணர்த்தக்கூடிய கருத்தாகும். அப்போ நாம் பெருமைப்பட வேண்டும், பெருமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உண்மை, உழைப்பு இருந்தால் அது உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்திலே உண்மை இல்லை, தீமை மட்டுமே இருக்கிறது, நான் நன்மை என்று சொல்லப்படக்கூடியதை ஒரு நாளும் எண்ணி பார்க்கவே மாட்டேன், தீங்கு விளைவித்தல் என்பதுதான் என்னுடைய செயலே, என்னுடைய வாழ்வின் அர்த்தமே தீங்கு விளைவித்தல் தான் என்கின்ற எண்ணம், ஒரு மனப்போக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு காரியமும் நமக்கு எதை மட்டுமே கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும், நம்மை குற்றமுடையவர்களாக ஆக்கும். ஆகையினால் அதிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் எதை செய்கிறோம், எங்கு செய்கிறோம், எதனால் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் என்பதை விட நான் இதிலே கடமை உணர்வோடு முழு நம்பிக்கையோடு செயல்திறன் மிக்க வகையில் செயல்படுவேன். அப்படி செயல்பட்டால் இந்த இடம் நான் வசித்த பிறகும் மற்றவர்களுக்கு ஒரு பாடத்தை தரக்கூடியதாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நடப்போம் என்று சொன்னால் அது எதை தரக்கூடியது? நமக்கு பெருமையை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அழகா கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார், நான் நடக்கும் பாதையில் எல்லாம் என் கால்களில் குத்துகின்ற முட்கள்
எப்பொழுதோ நான் போட்டவையே என்று கூறுகின்றார். எப்பொழுதோ நான் போட்டவையே. அப்ப இதுல யோசிச்சு பாருங்க. பெருமை என்பதும் சிறுமை என்பதும் நம்முடைய அன்றாட வாழ்வில் எதை செய்கிறோமோ அதை பொறுத்துதான் ஏற்படுகிறது. இந்த முட்கள் என்பது முழுமையாக எதை குறிக்கக்கூடியது தெரியுமா? தீமையை குறிக்கக்கூடியது. நன்மை என்று சொல்லப்படக்கூடியதை நான் செய்வேன், நன்மையை சிந்திப்பேன், நன்மையை பற்றி யோசிப்பேன், அதே செயலை என் வாழ்க்கையில் நடத்துவேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.